கோடிக்கணக்கில் அந்த ராசிக்காரர்களுக்கு பணவரவுகள் வர வேண்டும் என்பது ஒரு விதி. ஆனால் இந்த வருடத்தில் 6 மாதம் கேளயோக அமைப்புகளில் கடுமையாக குரு பகவான் கடகத்திலேயே அப்படியே சேர்ந்திருக்கிறார். வருடத்தின் முதல் 2 மாதங்கள் கொஞ்சம் சுமாராக இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்தே பெரிய அளவில் நன்மைகள் கன்னிராசிக்காரர்களுக்கு நடக்கும். வெற்றிகள் கிடைக்கும், எதிரிகள் தோற்பார்கள், எதிரிகள் நண்பராகக்கூடிய அமைப்புகள் உண்டு. இப்போ 7ல் உங்களுக்கு இருக்கிறது கண்டகச்சனி. இந்த 7ல் இருக்கிற கண்டகச்சனியை குரு பகவான் உச்சனாகி பார்க்க போகின்ற காரணத்தினால பெரிய அளவில் அவர்கிட்ட சோதனைகள் எதுவுமே வராது. குரு பயிற்சியில் ஏதாவது விசேஷம் இருக்குதுங்களாயா? கண்டிப்பாக விசேஷம் இருக்கிறது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். லெஜெண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். கன்னிராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. அதுலேயும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை உச்சகுரு 11ஆம் இடத்திலிருந்து முதல் 40 நாட்களிலே பார்க்க போகிறார். ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசியில் கன்னிராசியும் ஒன்று. இந்த பராபவ வருஷம் 2026ஆம் வருஷம் பெரிய அளவில் உங்களுக்கு நல்லதைத்தான் செய்யும். ஏன்னா 11ஆம் இடத்துல கேளயோகம் அமைய போகிறது. 2, 9, 11ஆம் இடங்களில் கேளயோகம் அமைந்தால் கோடிக்கணக்கில் அந்த ராசிக்காரர்களுக்கு பணவரவுகள் வர வேண்டும் என்பது ஒரு விதி. ஆனால் அதுக்கு பிறந்த ஜாதகமும் ஒத்துழைக்கணும். கன்னிராசிக்காரங்க எல்லாருமே கோடீஸ்வரன் ஆகிடுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. ஆனால் இந்த வருடத்தில் 6 மாதம் கேளயோக அமைப்புகளில் கடுமையாக குரு பகவான் கடகத்திலேயே அப்படியே சேர்ந்திருக்கிறார். அப்போ அந்த 6 மாதங்களும் உங்களுக்கு தொழில்துறை முன்னேற்றங்கள், லாபங்கள், வெற்றிகள் எல்லாவற்றிலும் ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே வருடத்தின் முதல் 2 மாதங்கள் கொஞ்சம் சுமாராக இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்தே பெரிய அளவில் நன்மைகள் கன்னிராசிக்காரர்களுக்கு நடக்கும். வெற்றிகள் கிடைக்கும், எதிரிகள் தோற்பார்கள், எதிரிகள் நண்பராகக்கூடிய அமைப்புகள் உண்டு. எதிரிகளே பயந்து போகக்கூடிய அமைப்பு, எதிர்ப்புகள் அடங்கக்கூடிய அமைப்புலாம் கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இப்போது கண்டிப்பாக இருக்குதுங்க. பெரிய அளவில் முன்னேற்றங்கள் உங்களுக்கு சர்வ நிச்சயமாக உண்டு. அதை பற்றி எந்த விதத்திலையும் கவலைப்பட வேண்டாம். இதை விட இளைய பருவத்தினருக்கு வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களுக்கு போகக்கூடிய அமைப்பு, தூர இடங்களில் போய் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு, குறிப்பாக கிழக்கு நாடுகளில் சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, இந்தோனேசியா, சைனா, ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு போக வேண்டும், படிக்க வேண்டும், வேலை செய்ய வேண்டும், மருத்துவ படிப்பு படிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் முயற்சிகளில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள், அதற்கான அனுமதிகள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போதிருந்தே அப்படியே ஆரம்பிக்குங்க. ஜூன் மாதம், செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு வெளிநாட்டு வாய்ப்புகள் எல்லாமே கண்டிப்பாக மாணவ கண்மணிகள் எல்லாருக்குமே வரும். பெண்களுக்கு மிகச்சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். வேலையில் இதுவரைக்கும் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே விலகக்கூடிய அமைப்புகள் பெண்களுக்கு உண்டு. திருமணமாகக்கூடிய அமைப்பு வருட ஆரம்பத்திலேயே வந்து விடுகிறது. 11ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்கள்லேயே உங்களுக்கு திருமணம் நிச்சயமாக்கக்கூடிய அமைப்பு, சிலருக்கு கல்யாணமே நடத்தக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. அர்த்தாஷ்டம சனி அமைப்பும் கண்டகச்சனி அமைப்பும் அப்படி ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்களை கண்டிப்பாக கொடுக்காது. இப்போ 7ல் உங்களுக்கு இருக்கிறது கண்டகச்சனி. இந்த 7ல் இருக்கிற கண்டகச்சனியை குரு பகவான் உச்சனாகி பார்க்க போகின்ற காரணத்தினால பெரிய அளவில் அவர்கிட்ட சோதனைகள் எதுவுமே வராது. ஆகவே இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு 2026 தமிழ் புத்தாண்டு பெரிய சோதனைகளை கொடுக்காது அப்படின்னே சொல்லிடலாம். சரி ஐயா, ஒரே பாசிட்டிவாக சொல்கிறீங்க, ஏதாவது நெகட்டிவ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண் பெண் உறவுகளில் கொஞ்சம் சிக்கல்கள் வரும். ஏன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு அட்டமத்து சனி ஆரம்பிக்குது. இப்போ அறிமுகம் ஆகக்கூடிய காதல் அடுத்த வருஷம் ஃப்ளாப் அல்லது அதுக்கு அடுத்த வருஷம், அதாவது 2.5 வருஷம் அஷ்டம சனி வரும்போது இல்லையா, இப்போ 7ஆம் இடத்துல சனி இருக்கின்ற காரணத்தினாலையும் 7ஆம் இடத்தை உச்சகுரு பார்க்க போகின்ற காரணத்தினாலையும் ஏதாவது ஒரு நட்பு உறவு அப்படின்ற மாதிரியாக ஏதாவது ஒன்றை ஒரு அறிமுகப்படுத்தி அதன் மூலமாக மன கஷ்டங்களை கொடுப்பார் என்பதால் ஆண் பெண் உறவுகள், காதல் உறவுகளில் மட்டும் இளைஞர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டாக அமைந்திருக்குதுங்க 2026 தமிழ் புத்தாண்டு. பராபவ வருடம் அப்படின்னு சொல்லுவோம். மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல இனிய தமிழ் புத்தாண்டாகவே 12 ராசிக்காரர்களுக்கும் அமையும். வருடாந்திர பலன்கள் எப்படி சொல்ல போகிறது அப்படிங்கிறத ஏற்கனவே நான் குமுதம் ஆன்லைனில் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், வருடாந்திர கிரகங்கள்னு சொல்கிறது குரு, சனி, ராகு, கேது ஆகிய 4 கிரகங்கள் மட்டும்தான். இந்த கிரகங்களின் அடிப்படையில் தான் நம்ம வருடாந்திர பலன்களை சொல்கிறோம். இப்போ மாத பலன், வார பலன் சொல்கிறது, வார பலன்கள் வாரத்தில் ஒரு வாரத்தில் 3 இடங்களுக்கு போகக்கூடிய சந்திரனை வைத்து, அதாவது ராசியை வைத்து சந்திரனுடைய மூமெண்ட்டை வச்சு வார பலன்கள், டெய்லி பலன்கள், தினசரி பலன்கள் சொல்லப்படுகின்றன.
மாத பலன்கள் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறோமே, இதே குமுதத்திலேயே ஆங்கில மாத பலன்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த ஆங்கில மாத பலன்கள் எதனுடைய அடிப்படையில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் மாதத்திற்கு ஒரு தடவை மாறுறாரு. 22 நாட்களுக்கு 25 நாட்களுக்கு ஒரு முறை சுக்கிரனும் புதனும் மாறுவாங்க. 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை செவ்வாய் மாறுவார். ஆக இந்த 4 கிரகங்கள் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய மாதாந்திர கிரகங்களுடைய இயக்கத்தை வைத்து ஒரு 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு பொதுவான பலன்களை சொல்ல முடியும். ஆனால் வருட பலன்கள் என்பது வருடத்தில் ரொம்ப நிலைச்சு இருக்கக்கூடிய அமைப்பு. வருடம் முழுக்க ஒரு கிரகம் ஒரே ராசியில் இருக்கும்னா கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் அந்த மாதிரி இருக்கும். சனி 2.5 வருடத்திற்கு ஒரு முறை நிரந்தரமாக இருப்பார், ஒரு ராசியில் இருப்பார். 2.5 வருஷத்துக்கு கூட சனி பயிற்சி ஏற்படும். 1.5 வருஷத்துக்கு அப்புறம் ராகு கேது பயிற்சி ஏற்படும். 13 மாதங்கள் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை குரு பயிற்சி ஏற்படும். ஆக இந்த வருடாந்திர கோட்களை வச்சு தான் தமிழ் புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு போன்ற புத்தாண்டு பலன்கள் சொல்லப்படுகின்றன. இந்த வருஷம் ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், தமிழ் புத்தாண்டு நடந்து ஒரு 40 நாட்கள்லேயே ஜூன் மாதம் 2ஆம் தேதி குருப்பெயர்ச்சி நடக்குது. குருப்பெயர்ச்சியில் ஏதாவது விசேஷம் இருக்குதுங்களாயா? கண்டிப்பாக விசேஷம் இருக்கிறது. மிகப்பெரிய நல்ல ஒரு அமைப்பு, மிகப்பெரிய விசேஷம்தான். 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே மிகப்பெரிய உச்சம் என்கின்ற நிலையை அடையக்கூடிய குரு பகவான் இப்போது கடகத்தில் உச்சம் என்கின்ற நிலையை அடைய போகிறார். இது ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றம். 12 ராசிக்காரர்களுக்குமே ஓரளவுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். ஆனாலும் ஒரு 3 மாதத்திற்கு பிறகு அப்படியே அதிசாரம் என்ற முறையில் அடுத்த ராசிக்கு போயிட்டு திரும்பவே கடகத்திற்கு வருவார். ஆயினும் பெரும்பாலான நாட்கள் இந்த தமிழ் புத்தாண்டு, பராபவ தமிழ் புத்தாண்டில் உச்சம் என்கின்ற அமைப்பில் அவர் இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய நல்ல மேன்மை. சனிப்பெயர்ச்சியின் அமைப்பின் அடிப்படையில் மீனத்திலேயே அவர் இருக்கிறார். காலபுருஷனுடைய இறுதி வீடு என்று சொல்லப்படக்கூடிய மீனத்திலேயே அவர் இருப்பது என்பது இந்த வருடத்தில், இந்த தமிழ் புத்தாண்டில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அடுத்த வருஷம்தான் சனிப்பெயர்ச்சி நடக்கிறது. ஆகவே சனிப்பெயர்ச்சி இதாக கிடையாது. டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி ராகு கேதுக்கள் இப்போது இருக்கக்கூடிய கும்ப வீட்டிலிருந்து மகர வீட்டிற்கும், ராகு கும்ப வீட்டிலிருந்து மகர வீட்டிற்கு வருகிறார், சிம்ம வீட்டிலிருந்து கடக வீட்டிற்கு கேது போகிறார் என்பது ஒரு மிகப்பெரிய யோக பலன். அதில் வேற பாருங்க, கேள யோகம் என்று சொல்லப்படக்கூடிய உச்சகுருவோடு கேது சேரக்கூடிய அருமையான யோகம் இந்த தமிழ் புத்தாண்டில் நிறைய பேருக்கு ஏற்பட போகுதுங்க. ஆக பணம் போன்ற வரவுகள் மிகப்பெரிய அளவில் நன்றாகவே இருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டு சென்ற ஆண்டை விட மிக நன்றாகவே இருக்கும் என்பதாகவே நிச்சயமாக இந்த தமிழ் புத்தாண்டில் எடுத்துக்கலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இந்த பராபவ 2026 தமிழ் புத்தாண்டில் உண்டுங்க. 12 ராசிகள்லேயே கோச்சார ரீதியாக ஒரு நல்ல கிரகங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்பு துளாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. அதிலும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை 10ஆம் இடத்திலிருந்து அப்படியே உச்சகுரு பார்க்க போகின்ற அமைப்பு இப்போது உண்டு. 2வது பார்த்தீங்கன்னா, இப்போது 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 5, 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் அப்புறம் 4, 10ஆம் இடங்களுக்கு வருவாங்க. கேந்திரங்களில் 4, 10ஆம் இடங்களில் இருக்கும்போது பெரிய அளவில் அவங்க கஷ்டங்களை செய்கிறதில்லை. ஆனாலும் டிசம்பர் மாதத்திற்கு பிறகு வயதான தாய் தந்தையை கொண்டவர்களுக்கு ஆரோக்கிய செலவுகள், அம்மானாலேயோ அப்பானாலேயோ கொஞ்சம் ஆரோக்கிய செலவுகள் வரும். ஆனால் என்னதான் செலவுகள் வந்தாலும் அதையெல்லாம் தாங்கக்கூடிய அளவிற்கு கொஞ்சம் வருமானம் நல்ல விதமாக இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. வேலையில் பதவி உயர்வு, டிரான்ஸ்ஃபர் கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு டிரான்ஸ்ஃபரு, குடும்பம் பிரிஞ்சு கிடக்குதுங்க, புருஷன் ஒரு பக்கம், பொண்டாட்டி ஒரு பக்கம், புள்ள ஒரு பக்கம் கிடக்குதுன்னு நினச்சவங்களுக்கு குடும்பமாக ஒன்றிணையக்கூடிய ஒரு அமைப்புகள், வீடு வாகனம் வாங்கிறது இந்த தடவை கண்டிப்பாக நடக்கும். கொஞ்சம் கடனை பட்டாலும் பரவாயில்ல, வருமானம் வருது, எதையாவது பண்ணி சம்பாரித்து இஎம்ஐ கட்டிடலாம், நம்மளும் சொந்த வீடு வாங்கிடுவோன்னு சொந்த வீடு, சொந்த வாகனம் போன்ற அமைப்புகளோடு கொஞ்சம் ஆசைப்பட்டு தள்ளி போட்டுக்கிட்டு இருந்த அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல வீடு வாங்குவது, வாகனம் வாங்குவது போன்ற அமைப்புகள், அதனால் கொஞ்சம் விரயங்கள், அதாவது என்ன விரயங்கள்னு என்ன, சுப செலவுகள் தான். ஏற்கனவே ஒரு கையில் ஒரு 2 லட்ச ரூபா இருக்குது, 3 லட்ச ரூபா இருக்குது, 10 லட்ச ரூபா இருக்குது, 5 லட்ச ரூபா இருக்குது, இதை வீடு கட்ட ஆரம்பிக்கலான்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு கையில் இருக்கின்ற பொருள், கையில் இருக்கின்ற காசு பணத்தை காலி பண்ணி அதன் மூலமாக நல்லவைகள், நல்ல செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். லெஜெண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.